அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்களுடைய மக்கா வாழ்க்கை வரை, மக்கா வாழ்க்கையிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்ற புனித பயணத்தை மேற்கொண்டது வரை உள்ள நிகழ்ச்சிகளை நாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்ற பிறகு எத்தகைய நிலையிலே அந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள் என்பதை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்புதான் மதீனாவிலே இருந்த அவுஸ் என்ற கோத்திரத்தாருக்கும் ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தாருக்கும் மத்தியில பெரிய ஒரு சண்டை, பயங்கரமான யுத்தம் ஒன்று நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான எதிரிகளாக இருந்த நேரம் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல நுழையக்கூடிய நேரத்துல அவுஸும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஹஸ்ரஜும் வந்துட்டாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் எதிரிகள். அவுஸுக்கும் ஹஸ்ரஜுக்கும் மத்தியில புஆஸ் என்ற ஒரு இடத்துல ஒரு போர் ஒன்று நடந்து, அந்த போர்ல ரெண்டு தரப்புலையும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொண்டு ஒருவருக்கொருவர் பகைமையாக இருந்து எந்த உறவும் இல்லாமல் பிரிந்து சிதறி கிடந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நுழைந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் பொழுது வகதிஃபு தரக மலவுஹும், அவங்களுடைய ஒற்றுமை எல்லாம் சிதறி கிடந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழையிறாங்க. அப்ப உள்ள போனா மற்ற யூதர்களை விட்டுருங்க, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க அவங்களை விட்டுருங்க, இஸ்லாத்திற்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்த கோத்திரத்தார் ரெண்டு பேர், ஒரு கோத்திரத்தார் அவுஸ், இன்னொரு கோத்திரத்தார் ஹஸ்ரஜ். இந்த ரெண்டு பேரும் தான், ரெண்டு கோத்திரம் தான் இஸ்லாத்தை தழுவுனாங்க. அந்த கோத்திரத்துக்கு மத்தியில் என்ன நிலைமை என்று கேட்டா, இவருக்கு அவரை பிடிக்காது, அவருக்கு இவரை பிடிக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான சண்டை நடந்து போய் அப்படி பிரிஞ்சு கிடந்த நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச பிறகு என்ன மாற்றம் முதல்ல ஏற்படுத்துறாங்க தெரியுமா? அந்த ரெண்டு கோத்திரத்தாரையும், அதாவது ஒன்றுக்குள் ஒன்றாக பின்னி பிணைத்து, அவுஸ் என்பதை அவுஸ் மறந்தார்கள், ஹஸ்ரஜ் என்பதை ஹஸ்ரஜ் மறந்தார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களை அன்சார்கள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அதை ஒரே இனமாக, ஒரே கோத்திரமாக, ஒரே சமுதாயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல நுழைஞ்ச உடனே மாத்தி காட்டுறாங்க. முதல்ல எப்படி எல்லாம் ஒற்றுமை யூனிட் உண்டாக்குறாங்கன்னு பாருங்க. பிரிஞ்சு கிடக்கிற சமுதாயத்தை ஒன்றுபடுத்துறாங்க. அதை கூட அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு பெரிய ஒரு அருளாக சொல்லி காட்டுறான். நம்ம அருள்னா எதை விளங்கி வச்சிருக்கிறோம்? காசு பணத்தை நிறைய கொடுத்தா ரொம்ப அருள் புரிஞ்சுட்டான்னு நினைக்குவோம். நம்ம சமுதாயத்துல அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பாக்கியம் என்று என்னன்னு கேளுங்க. நிறைய ஒரு ஆளுக்கு காசு பணத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா நல்ல அருள் பெற்ற கூட்டம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ் எதை அருள்னு சொல்றாங்க தெரியுமா? குன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே நின்று கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மதீனா வாசிகளை பார்த்து. ஃபஅன்கதகும் மின்ஹா, அந்த நரக விளிம்பில் இருந்து அல்லாஹ் உங்களை விடுவித்தான். எப்படி விடுவித்தான் தெரியுமா? ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் இதயங்களுக்கு இடையே ஒரு பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹத்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, அவனுடைய பேரருளால், அருட்கொடையால், நிஅமத்தால் நீங்கள் உற்ற சகோதரர்களாகவே மாறிவிட்டீர்கள். இது ஒரு பெரிய அருளா சொல்லி காட்டுறான்.
உங்களுக்கு காசு தரவில்லையா, பணம் தரவில்லையா, மழையை பொழிய வைக்கவில்லையான்னு கேட்கிறதை விட எதை அல்லாஹ் ஒரு பெரிய பாக்கியமாக ஒரு அருளாக சுட்டி காட்டுறான்னு கேட்டா, பிரிந்து செதறி கிடந்த ஒரு சமுதாயத்தை, ரெண்டு கோத்திரத்தார்களை ஒரே கோத்திரமாக, ஒரே இணைப்பாக, ஒரே சமுதாயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே மாத்துறாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி அவங்க இருந்ததே கிடையாது. சண்டைனால இவங்களுக்குலாம் நடக்குங்கிற அளவுக்கு விலகி கிடந்த ரெண்டு சமுதாயமும் ஒன்றாக மாறியது. இது ஒரு பெரிய, இந்த இஸ்லாத்தினால் அந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட். இஸ்லாம்ங்கிற ஒரு அற்கொடை தான் உங்களை ஒன்றுபடுத்திருச்சு. இல்லைன்னா எப்படி ஒன்றுபட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ரெண்டு ஜாதிக்கான ஒன்றுபடுவானா? இந்த கோத்திரம் தான் நம்ம ஆளுகளுக்கு விளங்காது. நம்ம நாட்டுக்கு புரிகிற பாஷையில சொல்றதா இருந்தா ரெண்டு சாதி அடித்துக் கொண்டு மோதி கொண்டிருக்கிற ரெண்டு சாதி. இந்த ரெண்டு சாதியும் வேணும்னா சண்டை நிறுத்தம் வேண்டாம் அறிவிச்சுக்கலாம். இந்த கொஞ்ச நாளைக்கு உனக்கு சண்டை வேணாண்டு போர் நிறுத்தம் வேண்டாம் அறிவிச்சுக்கலாமே தவிர ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஊடுருவ முடியுமா? போர் நிறுத்தம் வேண்டாம் அறிவிச்சு சண்டை பிடிப்பா, வெட்டிக்கிறவான். கொஞ்ச நாளைக்கு ரெண்டு பேரும் ஆத்து போய் தொந்தரவுலாம் வந்தவன கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், ரெஸ்ட் எடுப்பான். அப்புறம் ஏதாச்சும் ஒரு அம்பேத்கர் சிலையாச்சும் ஒரு தேவர் சிலையாச்சும் உடைஞ்சா மற ஆரம்பிப்பான் சண்டைய. இதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இதெல்லாம் இப்படிதான் நம்ம பார்க்கிறோம் இந்த சாதியை. அப்ப அதே மாதிரி சாதியாக இருந்து நீ பெருசா நாம் பெருசாண்டு அடித்துக் கொண்ட ரெண்டு சாதியையும் இணைத்து ஒரு பெல்ட்ல கொண்டு வந்து எப்படி ஆக்கிட்டேங்கிறான் அல்லாஹ் தெரியுமா? அஸ்பஹத்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, இஹ்வான்களாக நீங்கள் மாறினீர்கள்ங்கறான். இஹ்வான்டா என்ன? கூட பிறந்த சகோதரர்கள் ஆயிட்டீங்கங்கறான். கூட பிறந்த சகோதரன்ட்ட பிறப்பால நான் வசந்தவன் இந்த ஆழ்ந்தவன் ஒருத்தன் சொல்லுவானா? ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த ரெண்டு பேர்ல எவன் வசந்தவன் பிறப்புல? எவன் வசந்தவன் கிடையாது. தகுதியில வேண்டாம் உயரலாம் ஒருத்தன், பிறப்பால் நான் வசந்த கோலத்தில் உள்ளவன் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீங்கள் உற்ற சகோதரர்களாக மாறினீர்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுறான. இந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் முதலாக மதீனா வாசிகளுக்கு கொடுத்த பாக்கியம், முதல் பாக்கியம் அதான். நுழைகிறாங்க உள்ள, அப்படி ஒரு பெல்ட் உண்டாயிருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சா முதல்ல நடந்த ரிசல்ட் என்ன? அப்படியே ஒரு தலைவர் வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மார்க்கம் தான் பெல்ட்ல கொண்டாந்து சேர்க்கும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருங்கிற ஒரு நம்பிக்கை இல்லைன்னா இப்படி ஒன்று விட்டுருப்பாங்க அவங்க. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் கூட அவங்க நம்பித்தானே இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி ஒரு தலைமைங்கில வரும்போதுதான் என்ன செய்ய முடியுது? அந்த சமுதாயத்தை அப்படியே அல்லாஹ் ஒரே அணியில கொண்டாந்து நிறுத்துறான். எந்த அளவுக்குன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்களா இல்லையா? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு உடம்பு மாதிரி, ஒரு உடம்பு தான் எல்லாரும் சேர்ந்து, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உடம்பு. ஒரு உடம்பு எப்படி செயல்படணும்? காலில் முள்ளு குத்துனா காலுக்கு தானே முள்ளு குத்துனுச்சு, கை சும்மா இருக்காது. நம்ம காலில் முள்ளு குத்துனுச்சுன்னா கை போய் எடுக்கும், கண் அதை பார்க்கும், அதே காலை தாங்கி தாங்கி டாக்டர்கிட்ட போகும், வாய் அதை பேசும், டாக்டர்கிட்ட முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லும், அவர் கொடுக்குற மருந்தை நாக்கு சுவைக்கும், குடல் ஜீரணிக்கும், அப்புறம் அந்த மருந்து உடம்பு பூரா பரவ செய்யும், அப்புறம் அந்த நோயை குணமாக்குறதுக்கு எல்லாம் பாடுபடும். அப்ப முஸ்லீம்ங்கிறவங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான இலக்கணத்தின் அடிப்படையில் உருவாக்கின காரணத்தினால அந்த சாதி சண்டைய உள்ள நுழைஞ்ச உடனே நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்து வச்சாங்க. அடுத்தது என்ன? அவங்கள ஒன்றுபடுத்தியாச்சு. ஒன்றுபடுத்தினா இவங்களை இப்ப என்ன பண்றது? ஹிஜ்ரத் செஞ்சு போயிருக்கிறாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகதியா போயிட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு போயிட்டாங்க, அவங்களுக்கு முன்னாடியும் ஒரு கணிசமான மக்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி போனவர் நின்றுல தினம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஹிஜ்ரத் என்பது எது வரைக்கும் நீடிச்சுன்னு சொன்னா மக்கா வெற்றி கொள்ற வரைக்கும் ஹிஜ்ரத் நீடிச்சு. ஹிஜ்ரத்ங்கிறது ஹிஜ்ரத் பயணம் இருக்குது. ஹிஜ்ரத்னா என்ன? ஈமானை காத்துக் கொள்வதற்காக, தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இந்த உலகத்தினுடைய சொத்து சுகம் மரியாதை கௌரவம் பழக்க வழக்கம் நட்பு சொந்தம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வெளியேறுவதற்கு பேர் தான் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்னால வெறுக்கிறது அர்த்தம். ஹஜரங்கிற வார்த்தைக்கு அரபில் என்ன அர்த்தம்? வெறுத்துட்டு போறது. இதெல்லாம் அரக்காசுக்கு எனக்கு பயன் இல்லை, இந்த காரு பங்களா வசதி எனக்கு தீனு காப்பாற்ற முடியல, இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல நான் வாழ முடியாது, இருந்தா என்னுடைய மார்க்கத்தை நான் விட்டுருவேன் அப்படின்னு பயந்தால் மார்க்கத்தை விடுறதுக்கு பதிலா மத்ததை விட்டுறணும். இதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். இந்த மாதிரியான ஹிஜ்ரத் முதல்ல அபிசினியாவுக்கு போயிட்டு வந்தாங்க, அது ஒரு குரூப் போயிட்டு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படும் ஒரு கூட்டம் போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதோட ஹிஜ்ரத் முடிஞ்சிருச்சா? முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுக்கு பிறகு அங்க 1 2 3 இஸ்லாத்துக்கு வந்துட்டே இருப்பாங்க. வந்தவன அடுத்த நிமிஷம் என்ன மூட்டை கட்டி கிளம்பிடுவாங்க. இஸ்லாத்துக்கு வருவாங்க, வந்துட்டாங்க இருக்க முடியாத. இஸ்லாத்துக்கு மக்காவுல இருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் போதே அவங்களால அந்த கொள்கையில் இருக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதரும் மக்க முக்கியமான ஆட்கள் ஊரை விட்டு போன பிறகு அவங்களால இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஹிஜ்ரத்ங்கிறது புறப்பட்டு வந்துட்டாங்க.
வந்துட்டாங்கிறது மாத்திரமில்ல, வருவது அன்றைக்கு கடமையாக ஆக்கப்பட்டுச்சு. நீங்க விளங்கிக்கும். ஹிஜ்ரத்துங்கிறது எந்த நிலைக்குன்னா, அபிசினியாவுக்கு போனாங்க, அது அனுமதி, விரும்பினா போய்க்கிறங்க, விரும்பாட்டி இருந்துக்கிறங்கன்றது. பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? ஹிஜ்ரத் என்பது கம்பல்சரியா ஊரை விட்டு ஒதுங்கி ஆகணும். ஊர் பெருசு இல்ல, உனக்கு தீனு மார்க்கங்கிற அடிப்படையை வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து பிரிச்சு எடுத்து ஒரு இடத்துல கூடுனாத்தான் திரும்பி அதெல்லாம் மீட்க முடியும். அதுக்குள்ளே ஒண்ணுக்குள்ள ஒன்னா கலந்துட்டு கிடந்தால் மீட்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஹிஜ்ரத்தை அல்லாஹ் கடமையாவாக்கணும். குர்ஆன்ல இப்படி அல்லாஹ் கேட்கிறான், அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இல்லையா? ஃபத்துஹாஜிரு ஃபீஹா, நீங்கள் ஹிஜ்ரத் செஞ்சிருக்க வேண்டாமா? யார கேட்பாங்களாம்? அதாவது மரணத்தினுடைய விளிம்பை அடைந்து கொண்டவன்ட்ட மலக்குகள் கேட்பாங்களாம், ஏண்டா இங்க இருந்த என்னடான்னு சொல்லி அடிச்சு கேட்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அது அந்த நேரத்தில். அப்ப அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஒருவர் ஏற்று விட்டாரையானால் அவர் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து போவது கட்டாய கடமையாக இருந்தது. அதுக்கு தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நானும் என்னுடைய தாயாரும் அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்வதிலிருந்து யாருக்கு விதிவிலக்கு அளித்தானோ அந்த பலவீனர்களிலே நாங்கள் இருந்தோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரில் இடம்பெற்றிருக்குது. நான் ஹிஜ்ரத் போகல, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, எங்க அம்மாவும் ஹிஜ்ரத் போகல. ஏன் போகலன்னு கேட்டா, அல்லாஹ் சில பேருக்கு விதிவிலக்கு கொடுத்தான், அந்த விதிவிலக்கு பெற்றவர்கள்ல நான் இருந்தேன்ங்கிறாரு. எப்படி விதிவிலக்கு கொடுத்தான்னா, 2 பேருக்கு தான் விதிவிலக்கு. ஒன்னு பெண்களுக்கு, இன்னொன்னு சிறுவர்களுக்கு. எங்க அம்மா பெண்ணு, அவங்களுக்கு ஹிஜ்ரத் கட்டாய கடமை இல்லை. நான் சிறுவன், அதனால எனக்கு கடமை இல்லை. அத்தா இல்லையா, அப்பாஸ் வரலையே போலாம். அப்பாஸ்லாம் பத்ர் போர்ல எல்லாம் கூட எதிரணியில் இருந்தார் அவரு. அப்பாஸ் வரல, அப்பாஸுடைய மகன் தான் இவரு. அப்ப பலவீனர்களுக்கு தான் சலுகை கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப ஹிஜ்ரத்ன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இருக்கும் பொழுதே பரக்கத்தா சேர்ந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா தினசரி வார வாரம் மாசம் மாசம் கூட்டம் ஏறிக்கிட்டு இருக்கு மதீனாவை நோக்கி. அந்த ஊர் எவ்வளவு தாங்குமோ அந்த கொள்ளளவையெல்லாம் தாண்டி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பல பகுதிகளில் இருந்து கேள்விப்பட்டு ஏற்பாங்க. இஸ்லாத்தை ஏத்தணும், அட்டி மிதிப்பான், உடனே கூடி வந்துருவாங்க. கம்ப்ளீட்டா எல்லாரும் வாஷ் அவுட் பண்ணிட்டு ஊர் வீடு வாசல்லாம் விட்டுட்டு மதீனாவுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நம்ம யோசிக்கணும், இந்த சின்ன ஊரு எப்படி அந்த ஏதோ தாங்கும்? ஏற்கனவே ஒரு நாடு இருந்து, ஏற்கனவே ஒரு ஆட்சியில் இருந்து, ஏற்கனவே கஜானாவுல நிதி இருந்து அகதிகள் வந்தால் சமாளிக்க முடியும். அதாவது எப்ப இது சமாளிச்சிருக்க முடியும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 25 வருஷம் முந்தி போய் அங்க ஒரு ஆட்சியை உண்டாக்கி நிறைய கஜானா வரைகள்லாம் விதிச்சு லட்ச லட்சமா கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தா அந்த அகதிகள் எவ்வளவு வந்தாலும் தாங்க முடியும். இந்த நம்ம நாட்டில் தாங்குறான்ல, இந்தியாவில் தாங்குறான், வேற ஒரு நாடுகளில் அகதிகள் சொல்லி தாங்கிக்கிட்டு இருக்கிறான், அது அவனுக்கு முடியும். இதை நம்மளுக்கு உள்ளது பரிசா அவனுக்கு கொடுத்து சமாளிச்சு காப்பாற்றுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அகதியா போய் இருக்கிறாங்க. அரசாங்கம்னு ஒண்ணு இல்ல, கஜானாண்டு ஒண்ணு இல்ல, பொது நிறுவனம் ஒண்ணு இல்ல. அப்ப அன்றைக்கு தான் உருவான ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தை நம்பி மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்கன்னா எப்படி இதை சமாளிக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாளிக்கிறாங்க. எப்படி சமாளிக்கிறாங்க? மதீனா வாசிகள் எல்லாம் கூப்பிடுறாங்க. மதீனா வாசிகள அது எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அதற்கு ஒரு கொஞ்சமாவது தகுதி உள்ளவங்களை, பெரிய கோடீஸ்வரர்கள் இல்லாட்டாலும் அதற்கு தகுதி உள்ளவர்களை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மதிப்பீடு செய்து, நீ ஒரு ஆளை உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய அந்த கூட்டமைப்பை எப்படி உண்டாக்குறாங்கன்னு பாருங்க. இப்பதான் ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. நுழைஞ்ச உடனே என்ன மாதிரி ஒற்றுமை உண்டாக்குறாங்கன்னு பாருங்க. அதாவது நீ இவரை சகோதரரா ஏத்துக்கணும். சகோதரரா ஏத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஏத்துக்கிறேன்னு என்ன அர்த்தம்? நம்மகிட்ட ஒரு ஆளு நீ சகோதரரா ஏத்துக்கிறீங்க, ஏத்துக்கிறோம் போயிருவோம். ஏத்துக்கிறேன்னா சகோதரன்னு சொல்றது, அதான் நம்ம பாஷையில ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். அன்னைக்கு சகோதரரா ஏத்துக்கிறேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது கூட பிறந்த சகோதரனுக்கு என்ன பங்கு இருக்குதோ உங்களுடைய சொத்துல, உங்களுடைய தகப்பனாருடைய சொத்துல, வியாபாரத்துல, வீடு வாசல்ல என்ன பங்கு இருக்குதோ அந்த பங்கை நீ இவரை கொடுக்கணும். இப்படி ஏத்துக்கிறியான்னு கேட்கிறாங்க. இதான் சகோதரன். சகோதரத்தை ஏற்றுக்கொள்கிறாயான்னு கேட்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது வீடு இருக்குதா, 2 வீடு தான் 1 கொடு, ஒரு வீடு இருந்தா பாதி கொடு. வியாபாரம் இருக்குதா, லாபத்துல பாதியை கொடு, அல்லது 2 வியாபாரம் தான் ஒரு வியாபாரத்தை கொடு என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கு மத்தியில உகுவத்தை, சகோதரத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பிணைச்சு ஏற்படுத்துறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபையும்
சாதுங்கிற ஒருத்தரையும் சகோதரராக்குறாங்க, அபு தர்தாவையும் சல்மான் பார்சியையும் சகோதரராக்குறாங்க. இப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் எல்லாத்துக்கும் வரலாறு உண்டு. அது சஹாபாக்கள் வரலாறு மாதிரி போயிடும். யார் யாரோட சேர்த்தாங்க என்பதற்கு முழு வரலாறு ரெக்கார்டு. மதீனாவுக்கு போன பிறகு எல்லாத்துக்கும் ரெக்கார்டு உண்டு, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ரெக்கார்டு உண்டு. அப்ப மதீனாவுக்கு போன ஒவ்வொருத்தருக்கும் யார் சகோதரன் கேட்டா சொல்ல முடியும். அது நம்ம அது திசை திரும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஏற்படுத்தினாங்க. வந்த எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு. அது எந்த அளவுக்கு சொன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும் பொழுது ஒரு விதியை சொல்வார்கள். என்ன தெரியுமா? நீங்கள் மௌத்தாகி விட்டீர்களேயானால், யாருக்கு? அன்சாரியை கூப்பிட்டு, அன்சாரின்னா மதீனாக்காரரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, சகோதரன் ஒத்துக்கிட்டீங்கல்ல, மௌத்தாயிட்டீர்களேயானால் உங்களுக்கு 2 தம்பி இருந்தா இவர் 3வது தம்பியாக உங்க சொத்தில் வாரிசாக வருவார். சொத்துலையும் அதாவது நெச தம்பி, அதாவது சும்மா ஃபார்மாலிட்டி சகோதரன் சொல்லலாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சமமைப்பு இருக்குத, உண்மையான சகோதரனை உண்டாக்குறாங்க. அதாவது சொத்துல பங்குங்க, சோத்த போடுற விஷயம் வேற, போட்டுடலாம், கொஞ்ச நாளைக்கு போட்டுடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி சேர்த்து விடுறாங்க, நீங்க மதீனா வாசிகள், உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க, இந்த ஊருக்கு விருந்தாளிகளா வந்துட்டாங்க, இவங்கள சகோதரனை ஏத்துக்கிட்டீங்கன்னா என்ன செய்யணும், நீங்க மௌத்தாயிட்டால் உங்க சொத்துடைய வாரிசுகளில் அவர் ஒரு சகோதரனாக வந்து நிற்பார், அவருக்கு நீங்க பங்கு கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். பிறகு நல்ல செழிப்பு வந்த பிறகு அல்லாஹ் ஒரு வசனத்தின் மூலம் அதை மாத்துறான். ஒலிக்குள்ளின் ஜஅல்னா மவாலிய, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உறவுலையே நம்ம வாரிசுகளை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம், அதை மாத்திருங்கன்றான். அப்புறம் ஒரு நிலைமை மாறின பிறகு ஜக்காத்து அது ஒரு பொருளாதார திட்டம்லாம் உண்டாகிற வரைக்கும் இப்படியான ஒரு சகோதரத்துவத்தை உண்டாக்குறாங்க. அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற சஹாபி நமக்கெல்லாம் தெரியும். அவரையும் சஅத் பின் ரபி என்பவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரராக ஏற்படுத்துறாங்க. அந்த ஏற்படுத்தும் பொழுது இந்த சஅத்ங்கிறவர் அப்துர் ரஹ்மான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பாருங்க, அதை விளங்கிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தின சகோதரத்துவம் எவ்வளவு ஆழமாக இதயங்கள்ல ஊடுருவி இருந்துச்சு என்பதற்கு சஅத் என்பவர் அப்துர் ரஹ்மான் வந்து சொல்ற, சஅத்ங்கிறவர் மதீனாக்காரர், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்பவர் மக்காவுல இருந்து அகதியா வந்தவர். இவற்றை பிடிச்சு நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிட்டாங்க. உடனே சஅத் என்ன பண்றாருன்னா இப்படி சொல்றாரு, என்ன சொல்றாரு, இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலன். சஅத் சொல்றாரு, அன்சாரிகளிலேயே மதீனாவாசிகளிலேயே பெரிய பணக்காரன் நான் தான் அன்றைக்கு. அதாவது இவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சேர்த்து விட்ட இடம் பெரிய இடம். மொத்த மதீனாவில் உள்ள அன்சாரிகள், யூதர்கள் பணக்காரன் தான், அன்சார் முஸ்லிம்கள்ல மதீனாவில் அன்றைக்கு இருந்த அன்சாரிகளிலேயே பெரிய பணக்காரன் நானாகத்தான் இருந்தேன். அப்ப நான் அப்துர் ரஹ்மான் இடத்துல சொன்னேன், என்ன சொன்னேன் தெரியுமா, நான் தான் மதீனாவில் பெரிய பணக்காரன் முஸ்லிம்ல அன்சாரிகள்ல, என்னுடைய சொத்தில் உமக்கு பாதியை நான் தந்துடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரி என்ன சொல்றேன், பெரிய சொத்து உள்ளவன் பாதி கொடுப்பானா, 100 ரூபா வச்சுக்கிறவன் பாதியை கொண்டா கொடுத்துருவோம், 50 ரூபா தானே போய் கொடுத்துருவோம். 5 கோடி ரூபா வச்சுக்கிறவன் போய் பாதியை கொடுத்தா 2 கோடி கொடுப்பானா, அமௌண்ட் அதிகமாக கொடுப்பானா, எவனாச்சு சின்ன லெவல்ல கொடுத்துருவான், என்ன பெருசா இருக்கும் நாளைக்கு சம்பாதிச்சுட்டு போறோம் அப்படின்னு போயிடுவான். இவன் இருந்தாலும் என்ன சொல்றாருன்னா, நான் தான்ப்பா பெரிய பணக்கார ஆளு, ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரன்ட்டாங்க, அதனால என்னுடைய சொத்துல பாதியை நான் உனக்கு தந்துடுறேன். அது போக அவருக்கு செல்வ அந்த பணக்காரர் 2 மனைவி இருக்கிறாங்க. அவர் சொல்றாருங்க, எப்படியான ஒரு பெருந்துன்னா அகதிகளா திடீர்னு வர்றாங்க, அதுவும் பெண்களுக்கு கட்டாயமாக்கப்படல ஹிஜ்ரத்து, ஆண்களுக்கு மாத்திரம் கட்டாயமாக்கப்படுது. திடீர்னு ஒரு 200-300 குடும்பம் உள்ள ஊர்ல இன்னொரு 300 குடும்பம் வந்தால் அவங்களுக்கு மனைவி மக்கள் குடும்பம் எப்படி கிடைக்கும், வாழ்க்கை துணை எப்படி கிடைக்கும்? அதனால அவர் சொல்றாரு, எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க, நான் ஒரு மனைவி விவாகரத்து செஞ்சிடறேன். பெண்கள் தட்டுப்பாடா இருக்குல்ல, விவாகரத்து செஞ்ச பிறகு அந்த அதற்குரிய காலகட்டம் முடிஞ்சு நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க, சொத்துலையும் பாதி. அதாவது இப்படி எல்லாம் ஒருத்தர் செய்ய மாட்டோம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏற்படுத்தின சகோதரத்துவத்தை அப்படி கற்பனை பண்ணா கூட ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு வார்த்தைக்கு இப்படி மந்திர சக்தியா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னு இப்படியுமா? நம்ம என்ன செய்யறோம், ஒரு கஷ்டமில்லாத விஷயத்துல கூட ரசூலுல்லாஹ் கட்டுப்பட மாட்டோம். பெரிய பாரதூரமான உங்க சொத்துல பாதிட்டாங்கன்னு இன்னைக்கு சட்டமே இல்லை. மார்க்கத்துல பாதியவா கேட்குது, பாதி கேட்கல இந்த மார்க்கம். ஏழைகளுக்கு கொடுக்க சொல்றதுல 50% கொடுந்தா இருப்போமா? இங்க எத்தனை பேர் மாறி போறோமோ அல்லதான் அறிவான், பாதியை கொடுன்னு சொல்லி இருந்தா. அப்ப அப்படிலாம் ஒரு காலத்துல அந்த மக்கள் செஞ்சாங்க, அந்த மாதிரியான தியாகத்துல வளர்ந்துருக்கு. அப்ப அப்படி அது சரிங்கிறாரு. அப்புறம்
எனக்கு இருக்கிற இடங்கள், மற்ற தங்குற இடங்கள், அதுல பாதி எடுத்துக்க, எல்லாத்துலயும் பாதி பாதி. 2 பேரும் நம்ம சகோதரன். இவருக்கு வேற ஆளுக்கு கிடையாது. வேற சகோதரன் தான் 3 பிரிச்சிருப்பாரு. இவர் ஒரு ஆள் தான். இவருடைய சகோதரன் சேர்த்து விட்டோன்னே இப்ப நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி தானே, எல்லாம் பாதி தானே, எடுத்துக்கிறோன்றாரு. ஆனா அப்துல் ரஹ்மான் என்ன சொன்னார் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீ தரது தயாரா இருக்க, ஓகே, எனக்கு அது வேணாம், எனக்கு வேணாம், நம்ம சகோதரனா இருப்போம், எனக்கு நீ ஒண்ணுமே தர வேணாம், கடத்தெருவை காட்டு, நீ எங்க வியாபாரம் பண்ற இடத்தை காட்டு, நான் பாத்துக்கிறேன், நான் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும்தான் ஒத்துக்கிறார். சேர்த்து விட்டதுல அப்துல் ரஹ்மான் மாத்திரம் தான் பெரிய இடத்துல சேர்த்து விட்டும் கூட அவர் என்ன செய்யல, அதை யூஸ் பண்ண விரும்பல. அவர் மற்றவர்கள் எல்லாம் தான் பெரிய இடத்துல சேர்த்து விடுறாங்க. பெரிய இடத்துல சேர்த்து விட்டா பெருந்தொகை, பாதி பணக்காரராகலாம். இவர் அவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சு கூட இவர் ஏத்துக்கிற மாட்டேன்ட்டார். இஸ்லாமிய வரலாற்றுல அப்படி படிச்சு பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த பிற்கால வரலாறுல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய நிலைமை நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளவு உயர்ந்த நிலை இஸ்லாமிய வரலாற்றுல இவருக்கு இருக்குது. அதாவது 10 பேர்ல ஒரு ஆளா இவர் இருக்காரு. என்ன 10 பேரு? இந்த உலகத்துல இருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகள் சொன்னாங்களே, அஷரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்றாங்களே, அதுல இவர் ஒரு ஆள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த மாதிரியான முக்கியத்துவம் பெற்ற ஒருவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிற நேரத்துல 6 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிட்டு போனாங்க. அந்த 10 பேர்ல மிச்சமா இருந்த 6 பேர். அந்த 6 பேர்ல இவர் ஒரு ஆளு. அடுத்த ஜனாதிபதி யார் தேர்ந்தெடுக்கிறது? எல்லாரும் சேர்ந்து இவரை தேர்ந்தெடுத்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அதாவது அவ்வளவு பற்றற்றவர். பதவி, பணம், காசு, அந்தஸ்து தூக்கி கீழே போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு மனிதர். திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பக்குவப்படுத்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 3வது கலீஃபாங்கறோம். உண்மையில இவர் தான் 3வது கலீஃபா. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு 6 பேரை நியமிச்சு இந்த 6 பேர் யாரை தேர்வு செய்யறாங்களோ அவர் தான் இருக்கணும்ட்டாங்க. அப்ப கூட சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க 2 அணியாக பிரிந்து விட்டீர்களே, ஆனால் முடிவெடுப்பதில் அப்துல் ரஹ்மான் எந்த அணியில் இருக்கிறாரோ அந்த முடிவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் மக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்படி ஒரு அந்தஸ்துல இருந்தாரு. எல்லாரும் சேர்ந்து இவர் வற்புறுத்துறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுல இருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுல இருந்து எல்லாரும் சேர்ந்து இவரை தான் வற்புறுத்துறாங்க, நீங்க தான் ஜனாதிபதியா இருக்கணும்னு. மாட்டேன்ட்டார், கடைசி வரைக்கும் மாட்டேன்ட்டார். அப்ப இந்த காசுலயே ஒருத்தனுடைய பரிசுத்தத்தை காட்டினாரு. நாளைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யமா உருவாகி வார்டு மெம்பர் இல்ல. அன்றைக்கெல்லாம் இவர் உஸ்மான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல எல்லாம் ஈரான் வரைக்கும் எட்டி பிடிச்சாச்சு. பெரிய நாடு, அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி பதவியை கையிலதிக்க கொடுக்குறாங்க. எந்த ஒரு இது லட்டு மாதிரி கிடைக்குது. 12 தூக்கி விட்டாரு, நமக்கு அது வேணாம் உடுப்பால அப்படின்ட்டாரு. அது பரிசுத்தமான ஒரு மனிதர். அப்ப இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடத்தரவை காட்டுறாரு. ஓய் நுழைஞ்சு வியாபாரம் பண்ணுனா சரசர சரசரன்னு எங்கே போயிட்டாரு. பிறகு மதீனாவில் பெரிய பணக்காரில் இவர் ஆயிட்டார். அல்லாஹ் கொடுக்கணும், ரிஸ்க் தரம் அல்லாஹ் வழங்கணும். அதாவது அல்லாஹ் ரிஸ்க் தர்றவன் என்பதை நம்பக்கூடியவர்களுக்கு பாருங்க, அப்படி அகதியா வந்தாரு. பிறர் தயவுல வாழணும்னு இவர் விரும்பல, அடுத்தவர்களுடைய உதவியில வாழணும், அதாவது தன்மானத்தோடு இருந்திருக்காரு. தன்மானத்தோடு உழைச்சு சாப்பிடுவோம், அல்லாஹ் தரும்போது தரட்டும்னு சொல்லி அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, மை யஸ்தக்னி யுக்னிஹில்லாஹ், எவன் ஒருத்தன் அடுத்தவன் தேவையில்லை என்று வாழ்கிறானோ அவனை அல்லாஹ் செல்வந்தனாக ஆக்குவான். அவன் தரணும் இவன் தரணும், அவன்கிட்ட வாங்கி திங்கன்னு இவன்கிட்ட வாங்கி திங்கன்னு நினைச்சா அது மாதிரி ஆக்கிவான் அல்லாஹ். நீ எப்ப எவனு வேண்டியில்லை, அல்லாஹ் தர்றவன் எனக்கு வேணும், என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு நடந்தால் அல்லாஹ் தருவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, அதை முழுசா நம்பி செயல்பட்டவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். கொஞ்ச நாள் தான் ஆச்சு. மத்த ஆட்கள்லாம் கல்யாணம் பண்றதுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவர் ஆஹா ஓஹோன்னு கொஞ்ச நாள்ல போனார். இப்படி காசு பணமாச்சு, அப்படி நறுமணத்தை அடிச்சுக்கிட்டு வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்னப்பான்னு கேட்டா, கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்றது சம்பாதிச்சுட்டாரு. அந்த காலத்துல கல்யாணம் பண்றது மகர்லாம் கொடுக்கணும், கல்யாணம் பண்ணிட்டேனே சம்பாதி கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா எங்கேயோ போகுது. அவரை பார்த்து ஒரு ஆட்டையாவதுங்கிறாங்க. அதுக்கு மேல கொடுக்க வேண்டிய சக்தி இருக்கு. கொஞ்ச நாள்லயே நுழைஞ்சு கொஞ்ச நாள்ல ஒரு ஆட்டை எடுத்து வலிமாக இருந்து கொடுக்குற அளவுக்கு அவர் அல்லாஹ் ஒசத்துனான். இப்படி உயர்த்தப்பட்டவர்கள் 1-2 பேர் இருந்தாங்க. ஆனா இது இந்த ஹதீஸ் நான் எதுக்கு சொல்லி காட்டுறேன்னா, அந்த ஹிஜ்ரத் போன உடனே இந்த மனசு யாருக்குங்க வரும்? யோசிச்சு பாருங்க. எல்லாத்திலையும் பாதி எடுத்துக்கங்கிற அந்த மனசு இருக்க யாருக்கு வரும்? சரி, அப்படி வந்தா, அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா வேணான்னு சொல்ற மனசு எத்தனை பேருக்கு வரும்? ரெண்டையும் யோசிச்சு பாருங்க. உருவாக்குன அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் பாருங்க. உங்களை ஒருத்தர் திரும்பி கூப்பிடுறாரு, பெரிய பணக்காரர் கூப்பிட்டு செய்யறாரு, இந்த எல்லாம் நகை கடை எல்லாம் இருக்கு பாத்தியா, பாதி உனக்கு தான் சொல்லுவோம்ல.
சொல்லுவோமா இல்லையா? எவனாச்சும் வேணாங்கம்மா, ஒரு பெட்டி கடையில் கூப்பிட்டு பாதி எடுத்துக்கிட்டா விடுவோமா? இடம்லாம் வேணாம், விடுவோமாங்க? அப்ப எப்படி இந்த மனுஷனுக்கு இந்த மனசு வந்துச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தில் ஆட்சி புரிஞ்சாங்க. அதாவது அவங்க சும்மா ஒரு மாய் வார்த்தை கிடையாது. ஒன்னு சொன்னா உள்ளத்தில் போய் அந்த வார்த்தை என்ன செய்யும்? ஆட்சி புரியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு பேசிக் அஸ்திவாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டதுனால இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி மாதிரியான சகோதரத்தை உண்டாக்குனா 300 குடும்பம் இருக்கிற ஒரு ஊர்ல எவ்வளவு பேரை தாங்கும்? 300 குடும்பம் உத்தேசமா, சின்ன ஊர் அன்னைக்கு உத்தேசமா ஒரு 300 குடும்பம் இருக்கிறாங்க. 300 குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானவங்க எந்த ஒரு சமுதாயத்திலையும் ஒரு 1/3 தான் தேரும், ஒரு ஆளை முழுசா ஏற்றுக்கொள்வதற்கு. அதாவது காலமெல்லாம் சோறு போட்டு தங்க வச்சு ஒரு வேளை 2 வேளைக்குன்னா எல்லாரும் கூட கூட்டிட்டு போயிருவாங்க. காலமெல்லாம் ஒருவரை ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு மனப்பான்மை விட்டுருங்க, அதுக்கு ஒரு சக்தி, ஓரளவுக்கு கஞ்சியாவது ஊத்துறதுக்கான சக்தி 1/3 தான் தேரும். அதிகபட்சமா போனீங்கன்னா 300 பேர்ல ஒரு 100 பேருக்கு தான் தேரும். அப்ப அதுக்கு மேலே வருவாங்களே, வந்துகிட்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன பண்றது? என்ன பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்படி இணைச்சு விட்டது போக, கொஞ்சம் பேர் இணைச்சு விட்டுட்டாங்க, இணைச்சு விட்டது போக மிச்சமா இருக்கு. இணைச்சு விட்டது போக மிச்சமா இருக்கு. மிச்சம்னா எவ்வளவு மிச்சம் இருக்குது? அதுல பல அறிவிப்புகள் வருது. சில அறிவிப்புகள்ல 70 பேர் வருது, சில அறிவிப்புல 100 வருது, சில அறிவிப்புல ஏராளமான பேர் வருது. இதெல்லாம் ஒன்னும் முரண்பாடு கிடையாது. அது பாட்டுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதனால இப்படி சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் 70 இருந்துச்சு, திடீர்னு பஹ்ரைன்ல இருந்து 20 பேரும் சேருவாங்க, 90 ஆகிக்கிறேன். அதுல ஒரு 10 பேருக்கு இடம் கிடைக்கும் சேர்த்து விட்டுருவாங்க, 80 ஆகிக்கிறேன். கூடும் குறையும். அதனால இந்த நம்பர் 70க்கு குறையல. அந்த அதாவது இடம் கிடைக்காம தடுமாறினவங்க, யார்த்தையும் சேர்த்து விட முடியாம, சகோதரத்துவம் ஆக்க முடியாம தடுமாறக்கூடியவர்கள் 70க்கும் குறையவில்லை. எந்த இடம் பார்த்தாலும் 70 பேர். இந்த 70 பேருடைய நிலைமை என்ன தெரியுமா? பள்ளிவாசல்லாம் தங்குறாங்க 70 பேரும். எந்த பள்ளிவாசல்? அந்த சொன்ன அந்த பள்ளிவாசல். எந்த பள்ளிவாசல்? மேல கீத்து, உழுகுற மலையெல்லாம் அவங்க மேல, கீழே வெறும் தர, மரம் தான் அவங்களுடைய செவரு, பேரிச்ச மரம் தான் அந்த கட்டடத்துக்கு செவரு. அந்த பள்ளிவாசலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திண்ணை பகுதின்னு ஒன்று கட்டியிருந்தாங்க. அதாவது நம்ம வெளிப்பள்ளிங்கிறோம்ல, அதாவது உள்பள்ளி வெளிப்பள்ளின்னு இன்னைக்கு பள்ளிவாசல்ல கட்டுறாங்களே, அதெல்லாம் ஒரு சுன்னத்துல உள்ளதுதான். சில விஷயங்கள் நம்ம அறியாமலே ஒழுங்கா கடைப்பிடிப்போம், சில விஷயங்களுக்கு தெரிஞ்சு யாரும் செய்யல. உள்பள்ளி வெளிப்பள்ளின்னு 2 உண்டாக்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் இருந்துச்சு. உள்பள்ளி என்பது தொழுகை திக்ர்களுக்கு நடக்கும். வெளிப்பள்ளி என்பது சும்மா உட்கார்ந்துக்கிற, சாஞ்சிக்கிற, அப்படியே ரெஸ்ட் எடுக்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வெளிப்பள்ளிங்கிற ஒரு முறை. அதை சுஃபான்னு சொல்லுவாங்க. சுஃபான திண்ணை, வெளிப்பகுதி. அப்ப அந்த பள்ளிவாசல்ல வெளிப்பகுதின்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வெளிப்பகுதியில இந்த 70 பேரும் 100 பேரும் தங்கிக்கிடுவாங்க. அதாவது ஏறக்குறைய தெருவுல தங்குற மாதிரி வைங்களேன். இதான் வச்சுக்கிறீங்களேன். இது இதானே என்ன இருக்கு பள்ளிவாசல்ல? இந்த மாதிரி ரோடு வீடு போட்டு, தாறு வீடு போட்டு, ஜல்லி போட்டு வச்சுக்கிறான். அது மணல், கீழே மணல், மேல கூரை, வேற எந்த ஒரு அனுப்பும் கிடையாது. அந்த நாட்டினுடைய பனிக்கெல்லாம் அந்த குளிரையெல்லாம் போனவங்களுக்கு தெரியும். வெயில எவ்வளவு கூட, வெயிலையாவது தாங்கிடலாம், என்ன பகல் நேரம் தானே, அப்படியே சமாளிச்சுட்டு வீசிக்கிட்டு இருந்துடலாம். பனியை தாங்க முடியுமா? பனியை தாங்கிறதுக்கு நம்ம வெயில் அதிகமா இருக்கிற எல்லா பகுதியிலையும் குளிர் அதிகமா இருக்கும். எங்க எல்லாம் வெயில் ரொம்ப ஓவரா இருக்குதோ அங்க எல்லாம் குளிர்காலத்தில் குளிர் அதிகமா இருக்கும். அப்ப டெல்லியில போங்க, டெல்லி வெயில் உங்களுக்கு தாங்க இயலாது, டெல்லியில குளிர் உங்களுக்கு தாங்க இயலாது. டெல்லி எல்லாம் சாப்பிடக்கூடிய குளிர் அங்க. அந்த குளிர்ல தெரியாத, அறிமுகம் இல்லாத, பழக்கம் இல்லாத ஒரு ஊர்ல இந்த ஓப்பன் பிளேஸ்ல போய் 70 பேர் படுத்துக்கிட்டு அதான் அதை ஏத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்களே, எதை எதிர்பார்த்து வந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. என்னத்தை எதிர்பார்த்து இந்த மதீனா கோட்டை பிடிக்கிறவங்க வந்தாங்க? வீடு, மாச, சொந்தம், சொத்து, சொகம், அந்த முசாபை எல்லாம் சொல்றாங்களே, அது பெரிய கோடீஸ்வரர் வந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆள் வர்றாரு. அவர் மூத்தா போகும்போது அவருக்கு போத்துற துணியில கபன் துணி தலைக்கு போத்துனா காலுக்கு இல்லை, காலுக்கு போத்துனா தலைக்கு இல்லைங்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு வர்றாங்களே, எதுக்கு வந்தாங்க? இதான் நம்ம படிக்க வேண்டிய பாடம். இந்த உலகம் கணக்கு கிடையாது. அந்த மனிதர்கள் யாரும் இந்த உலகத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லைங்க. உலகத்தை கணக்கில் எடுத்தா எந்த பைத்தியக்காரனாச்சும் வருவானா? உலகத்தை கணக்கில் எடுத்தா மக்காவுல சொந்த வீடு இருக்கும்போது, சொந்த வீடு, வாச, சொத்து, சுகம், ஏதோ ஒரு குடிசையாச்சும் ஒருத்தன் இருக்கும்ல. எவ்வளவு கீழே உள்ளவனா இருந்தாலும் சொந்த ஊருன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு தங்குறதுக்கு, ஒதுங்குறதுக்கு ஒரு குடிசையாச்சும் இருக்கும்ல.
அதுவையும் விட்டு தூக்கி எரிஞ்சு விட்டு வந்து இங்க சோத்துக்கு வழி இல்லாம அதுவும் வந்து 70 பேர் அந்த திண்ணையில படுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்குன்னு பாருங்க. உள்பள்ளி அல்லாமல் வெளிப்பள்ளியில அதையும் பார்க்கணும். 70 பேர் 100 பேர்லாம் இருந்திருக்கிறாங்கன்னா பள்ளியுடைய அளவும் பெருசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய இடமா தான் வாங்கியிருக்காங்க. வாங்கும் போது பள்ளிவாசலை தாண்டி நினைஞ்சிருக்கிறாங்க. 70 பேர் வெளியில அப்படி தங்கி படுத்துக்கிற 70 பெட்டு போடுறதுக்கு இடம் வேணும்லங்க. அப்படி கணக்கு பண்ணுங்க. 70 பாய் அளவு நீட்டி படுக்கிறதுக்காக இடம் இருக்கணும்ல. பெருசா தான் வாங்கியிருக்கிறாங்க. சொன்னோம்ல இடம் சொந்த காசை கொடுத்து வாங்கினாங்க. பெருசா தான் வாங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் திறந்த வெளியில வந்து வெறுமனே மேல கூரை மட்டும் போட்ட இடத்துல வந்து இந்த 70 வரையும் தங்க வைக்கிறாங்க. தங்கத்தான் வைக்கலாம். சோறு தங்க வச்சிடலாம். வைக்க ஏதோ குளிர்ல படுத்துக்கிடுவாங்க. அதுலயும் பாருங்க வந்து சேர்ந்த உடனே இப்படி படுத்தா இல்லைங்க வரும். நீங்க 2 நாளைக்கு இந்த இடத்துல படுத்துட்டு எந்திரிச்சு போங்க. என்ன என்ன எத்தனை தேர்தல 2 நாளைக்கு படுத்து போனீங்க. என்ன எத்தனை பேர் தேர்வீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு காய்ச்சலாக வரும்ல. ஒரே நாள் இன்னைக்கு நைட் இங்க படுத்து நீங்க காலையில் எந்திரிங்க பார்ப்போம். ஒரு 50% பேருக்கு ஜுரம் வந்துருமா இல்லையா? பனியில கொட்டுற பனியில இந்த கிளைமேட்ல படுத்தீங்கன்னா அப்படித்தான் வரும். கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் கூடுதல் ஆகிட்டாலும் மூக்கு வடிய ஆரம்பிச்சிருது. ஒரு நாள் இந்த மாதிரி கூடுதல் ஆகிட்டோம்னா நமக்கு தாங்க மாட்டேங்குது. அப்ப வெளியூர்ல இருந்து வந்து இது பழகி போன மெட்ராஸ் நமக்கு இப்படி இருக்குது. பழகாத ஒரு ஊருக்கு வந்தா என்னவாகும்? நோய் பிச்சுக்கிட்டு போறது பாட்டுக்கு வந்து நுழைஞ்ச உடனே ஆளுக்கு அதாவது காய்ச்சல் ஊருண்டே பேர் வைக்கலாங்கிற அளவுக்கு எங்க பார்த்தாலும் சொல்றோம். அந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அபூபக்கர் முறையிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே சின்ன இப்ப எல்லாரும் நோயாளிகளாக ஆகிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா முதல்ல ஒரு ஊருக்கு போனா தண்ணி ஒத்துக்கிறாது, கிளைமேட் ஒத்துக்கிறாது. இதெல்லாம் ஒத்துக்கிட்டா கூட அந்த இடம் ஒழுங்கான முறையில் ஒரு பாதுகாப்பா இருந்தா தான் அதை காப்பாத்து. திறந்த வெளியில பனியில கொட்டுற பனியில குளிர்ல அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு அந்த காற்றை சுவாசிச்சுக்கிட்டு உணவு வித்தியாசங்கள் கூட இருக்கும். அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு ஒரு தனக்குன்னு ஒரு பிரைவசி இல்லாம தனக்குன்னு ஒரு தனிமை இல்லாம ஒரு மனிதனுக்கு பாருங்க இந்த பிரைவசி தனிமைன்னு ஒண்ணு இல்லைங்கிறது இருக்குங்க. அதான் ஜெயிலுங்கிறது. ஜெயில கூட தனிமை இருக்கு. ஜெயில கூட 2 பேரும் ஒரு செல்ல அடிச்சான்னா அவனுக்குன்னு உள்ள சாமான்கள் அவன் தனியா வச்சுக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குதுங்க. ஒண்ணும் இல்லாம தனக்குன்னு ஒரு பிரைவசியே இல்லாம தனக்குன்னு ஒரு பெட்டி தனக்குன்னு ஒரு படுக்கை தனக்குன்னு ஒரு இதுன்னு ஒரு மனுஷனுக்கு இருக்கணும்லங்க. பெரிய பொண்டாட்டி புள்ள வீடு வாசம் அது மாதிரி இல்லாட்டா கூட அது கூட வைக்க வழி இல்லாம வந்து இருக்கிற ஆடைதான் மறு ஆடை இல்லை. இதுலயே படுத்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி படுத்து கிடக்குறாங்கன்னா இது எப்படி அந்த மக்கள் தாங்கிக்கிட்டாங்கன்னு சிந்திங்க. வரலாறு நீங்க பார்க்க கூடாது. இது எப்படி அந்த மக்களால் தாங்கிக்க முடிஞ்சு ஆகிறது வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா அல்லாஹ் இதுக்கு 1க்கு 100 லட்சமா கோடியா தருவான். இந்த உலகம் நம்ம கணக்கில் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவோம். மறுமை வாழ்க்கையில் நம்ம வந்து நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தவிர என்ன காரணம் இருக்கலாம்? அங்க தங்க வச்சுட்டாங்க. சோத்துக்கு என்ன? சோத்துக்கு வழி இல்லை. கஜானாவா இருக்குது. இஸ்லாமிய ஆட்சியா உருவாகி போச்சு. வந்து நுழைஞ்ச உடனே அப்படி உருவாகல. அப்ப சாப்பாட்டுக்கு என்ன அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏற்பாடு பண்றாங்க. வந்தவங்களுக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? இந்த ரேஷன் ஜெயில தருவான்ல அச்சடிச்ச சோறு ஒரு லிமிட் தான். அதான் அளவு தான். அளவு சாப்பாடு தான். கூடலாம் கிடைக்காது. அவங்கதான் திங்க முடியாத ஒரு விஷயம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த 2 பேரை முதல்ல மக்கள் பேரிச்சம்பழம் தான் அங்க உள்ள உற்பத்தி உணவு. அந்த பேரிச்சம்பழங்கள்ல அங்கங்க கலெக்ட் பண்றது, வசூல் பண்றது. அன்றாடம் என்ன செய்யறது? அன்றாடம் வாரத்துக்கு வாரம் ஏதோ ஒரு அதுதான் சேர்க்க முடியும். காசு பணம் சோறு பிரியாணி கறிலாம் கொடுக்க முடியாது. பேரிச்சம்பழத்தை வாங்கி 2 பேருக்கு ஒரு கைங்க ஒரு நாளைக்கு 2 பேருக்கு சேர்த்து என்ன ஒரு கையள்ளி போட்டு நீங்க 2 பேரும் ஒரு கையள்ளி போட்டு நீங்க 2 பேரும் இந்த ஒரு கை பேரிச்சம்பழத்தை தான் 2 பேரு முழு உணவாக வச்சுக்கணும். இது வந்து நமக்கு அதாவது உணவுக்கு மேல திங்கிறது. இது நமக்கு உள்ளது. நமக்கு வந்து சோறு எல்லாம் திண்டு விட்டு அடிஷனலா கொஞ்சம் தின்னு ஒரு கை பேரிச்சம்பழம் அதாக்கு இது அதுதான் முழு உணவு. நம்ம இந்த சோத்தெல்லாம் நிறைச்சிக்கிட்டு சாப்பிடுவோம்லங்க, அதுதான் உணவு. எவ்வளவு நாளைக்கு உணவு? ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு சமாளிச்சுக்கலாம், இருந்துக்கலாம். இது ஒரு நாளைக்கு நினைக்கிறீங்களா? ஜகாத்து குவிகிற வரைக்கும் ஜகாத்து கடமையாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1-2 வருஷம் வரைக்கும் 2 வருஷம் வரைக்கும் இதே மாதிரியான வாழ்க்கை. அதாவது இந்த ரேஷன் தான் அவ்வளவுதான் வசூல் ஆகுது. பேரிச்சம்பழத்தை நிறந்து பார்த்தா ஒரு ஆளுக்கு ஒரு கை கொடுக்குற அளவுக்கு இல்ல. ஒரு கை நிறைய அள்ளி போட முடியல. அதுல ஒத்த கையில இல்லைன்னா கரெக்டா வரமாட்டேங்குது. 2 கை அள்ளி போட்டு கரெக்டா பிரிச்சுக்கிறது 2 பேர் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு ஒரு முத்துன்னா 2 கையில் அல்றது என்ற அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்தை பங்கு வச்சு கொடுக்குறாங்க.
இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு கையில எவ்வளவு இருக்கும்? 1/2 கிலோ இருக்குமா? 1/4 கிலோ பேரிச்சம்பழம் கனமா இருக்கனால 1/2 கிலோ தேரும். கனத்த பழமா இருக்கனால ஒரு 2 கையில அள்ளிங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். அப்ப அதுல பாதி 1/4 கிலோ. 1/4 கிலோ பேரிச்சம்பழம் தான் அதுல அந்த மக்களுக்கு வந்து ஒரு நாளுடைய உணவு. அதுலயும் இந்த பேரிச்சம்பழம்னு நீங்க ஒண்ணு விளங்கிக்கணும். பேரிச்சம்பழம்னா இப்ப நம்ம சாப்பிடுறதெல்லாம் வந்து பேரிச்சம்பழத்தினுடைய வத்தலை தான் சாப்பிடுறீங்க. நீங்க பேரிச்சம்பழம் சாப்பிடல. பழம்னு சொன்னா அதாவது இப்ப திராட்சை இருக்கு வைங்களேன், திராட்சை பழம் இருக்குல்ல, கிஸ்மிஸ் பார்த்துருக்கீங்களா? கிஸ்மிஸ் என்ன திராட்சை என்ன ரெண்டு ஒண்ணுதான். திராட்சையை வந்து இந்த செடியிலேயே காய வச்சுட்டீங்கன்னா, பழுத்து காய வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே சுருங்கி வத்தி கிஸ்மிஸ் ஆயிடுது. திராட்சைக்கும் கிஸ்மிஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதோ அதே மாதிரி பேரிச்சம் கனிக்கும் இப்ப அடைச்சி வந்து விற்கிறான கெட்டு போகாத லெவல்ல இந்த பழத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இது நல்ல சிப்பன் இறுக்கம் பண்ணது. இது இந்த பேரிச்சம்பழம் இருக்குது நல்ல இறுக்கம் பண்ணுதுங்க. ஒரு பேரிச்சம்பழம் இவ்வளவு பெருசா இருக்கு, அதாவது சுருங்கி இவ்வளவு பெருசா இருக்குது. ஒரு பேரிச்சம்பழம் என்பது வித்தியாசமா இவ்வளவு பெருசுல இருக்கும். அதுல நீர் சத்து இருக்கும். திராட்சையில் இருக்குமா நீர் சத்து இருக்கும். அது சாப்பிட்டா ருசியா இருக்கு. ஆனா அதுல வந்து பசி அடக்காது. இந்த பழத்துல இது வந்து ஒரு 100 சேர்ந்து காஞ்சா தான் உழவு வரும். வளர்ந்ததா? அங்க கொடுத்தது என்ன தெரியுமா? பேரிச்சங்கனி. பேரிச்சங்கனின்னு சொன்னா அது என்ன, எத்தனை 4 பேர் 5 பேரும் இந்த மாதிரி காய வைத்து கெட்டு போகாத நிலையில வருத கெட்டு போகாத கனி வந்து அல்ல 3 கனியை 3 கொடுத்துருக்கலாம். ஒண்ணு நம்ம நாட்டுடைய பேரிச்சம்பழம் புளி. புளி கெட்டு போகாதுல, அது ஒரு பழமா இருந்தாலும் வருஷ கணக்கில் வச்சுக்கிறீங்க இல்லைங்க. புளிங்கிறது ஒரு பழம் தான். அது தமருல் ஹிந்துமா, இந்தியாவின் பேரிச்சம்பழம். அதுதான் இங்கிலீஷ்காரன் டேமரின்றான். தமருல் ஹிந்துங்கிறது தான் நெஞ்சுதான் இந்தியாவுடைய பேரிச்சம்பழம் தான் டேமரின் பெயர் வச்சுட்டாம. அப்ப பேரிச்சம்பழமும் கெட்டு போகாது. பேரிச்சம்பழத்தையும் ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி நீங்க வச்சு பாதுகாக்க முடியாது, வேற எந்த பழத்தையும் முடியாது. திராட்சை அது மாதிரி உலர் திராட்சையாக கிஸ்மிஸ் பாதுகாக்கலாம். பேரிச்சம்பழம் பாதுகாக்கிறதுக்காக இது காய போடுறது. ஆனா அப்பப்ப பறிச்சு வர்ற பழம் இருக்குல்ல, அது வந்து ருசி வேண்டா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதோட கொஞ்சம் ருசியா நல்லா திங்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாமே தவிர அது நம்பர் குறைஞ்சு போயிரும்ல. இதுல 1/4 கிலோன்னா ஒரு 20 இருக்குன்னா அதுல 1/4 கிலோ 5 தானே இருக்கு. அதுல 5 தானே இருக்கு. 5 பழத்தை தின்னுட்டு எப்படி ஒரு நாள் ஓட்ட முடியும் யோசிச்சு பாருங்க. 5 பேரிச்சம்பழத்தை மனிதர் தின்னுட்டு ஒரு நாள் ஓட்ட முடியுமா? ஓட்டி இருக்கிறாங்க. ஒரு நாள் ஓட்டல, 1.5 வருஷம் 2 வருஷம் ஓட்டி இருக்கிறாங்க. 2 வருஷம் காலமாக மொத்த உணவே இதுதான் என்று எவனுக்காக வாழ முடியுமா? வாழ்வதற்கு அந்த மக்களை வந்து தயார்படுத்துறாங்க. அப்ப நான் அந்த விஷயத்தை விட்டுட்டேன். காய்ச்சல்லாம் வரும் பொழுது காய்ச்சல் விஷயத்தை விட்டேன். அப்ப இந்த காய்ச்சல் அந்த மக்கள் எல்லாம் தடுமாற ஊர் ஒத்துக்கிறாம இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம ஹப்பீப் இலைனல் மதீனா, யா அல்லாஹ் இந்த மதீனாவை எங்களுக்கு விருப்பமான ஊராக ஆக்கி வச்சிரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களா, அந்த வார்த்தையில ஒரு அழகா இருக்கும். துஆ கேட்டா அதை செய்ய இதை செய்யன்னு ஒண்ணு இருந்துக்கிறது இல்ல, ஒண்ணு கேட்டு எல்லாத்தையும் அடக்கி விடுவாங்க. மதீனாவை விருப்பம் உள்ளதா ஆக்குன்னா அது மாதிரி எல்லாம் அமைஞ்சு போயிடும். அதாவது மதீனாவை நாங்கள் விரும்பக்கூடியவராக ஆக்குன்னா என்ன அர்த்தம்? அது மாதிரி கிளைமேட் மாறணும், பஞ்சம் தீரணும், செழிப்பு, அப்பதானே விரும்புவோம். ஒரு இடத்துல நம்ம விரும்புவோம். ரொம்ப அழகா ஷார்ட்டா தான் கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கெல்லாம் அப்படி இருக்கும். அல்லாஹும்ம ஹப்பீப் இலைனல் மதீனா, மதீனாவை வந்து விருப்பமுள்ள ஒரு ஊராக ஆக்கிரு. நாங்கள் மக்காவை எப்படி விரும்பினோமோ அது போல, இல்லை அதை விட அதிகமாக மக்காவை நாங்கள் எப்படி விரும்பினோமோ எங்க ஊரை அதே அளவுக்கு இல்லை, அதை தாண்டி நாங்கள் இந்த ஊரை விரும்பணும், அந்த மாதிரி ஆக்கி வச்சிருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த பிறகு இந்த நோய் நொடிகள் எல்லாம் என்ன செய்யுது? குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆனா அந்த விருப்பத்தை எல்லாம் உண்டாக்குனா பொருளாதார ரீதியாக சீக்கிரமாக அந்த செழிப்பு கிடைக்கல. எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, பேரிச்சம்பழத்தையே திண்டுகிட்டு எப்படி நாங்க வந்து ஓட்டுறது, இதை மாத்திரம் சாப்பிட்டு எப்படி வர்றது, எங்களுடைய வயிறெல்லாம் அப்படி இறுகி போயிடுச்சு. மலச்சிக்கத்தானே, அதாவது இப்படி இறுகி போயிருந்தாங்க. நிறைய போனா தானங்க வெளியேறேன். ஒரு நாளைக்கு 2 பிஸ்கெட் ஒரு மாசம் தின்னுங்க, மோசன் ஆகாது. மோசன் ஆகுறதுக்கு வந்து அந்த மேல கொடுக்குற அழுத்தமும் ஒரு காரணம்.
நீங்க சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வேளை உள்ள தள்ளின தான் அது போய் தள்ளி விடுது. தள்ளுற அளவுக்கு இங்க இடம் இல்லை. ரெண்டு பிஸ்கெட்டா போட்டீங்கன்னா அது போய் காஞ்சி காஞ்சி இறுகி அப்படி போயிடும். அப்போ வயிறெல்லாம் இறுகி போயிடுது. இதுலயே அதுவும் பேரிச்சம்பழம் ரொம்ப இறுக்கமான ஒரு உணவு. மலச்சிக்கலை லூஸ் மோஷன் எல்லாம் நல்லா டைட் பண்ணக்கூடிய ஒரு உணவு அது இயற்கையிலேயே அந்த பேரிச்சம்பழம். ஆனா ஒன்னே ஒண்ணு, அதுல எப்படி அவங்க தாங்கிட்டாங்கன்னு பெரிய அறிவியல் ரீதியா அவனாச்சும் கேட்டான்னு சொன்னா, அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்சிருக்கிற உணவுலயே அதிகமான கலோரி உள்ளது பேரிச்சம்பழம் தான். அதிகமான கலோரி இருக்குல்ல, மனிதன் வாழ்வதற்கு தேவையான அந்த கலோரி சத்து மனசுக்கும் வயிற்றுக்கும் தான் நிறைய. அது வாலியா போங்க வாலி வருது நிறைய போடுவேலாம். மனசுக்கும் வயிற்றுக்கும் தான் நிறையாது தவிர வாழ்வதற்கு போதுமானது பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும். அது நீங்க சோத்தை திங்கிறீங்களே, சோத்தை தின்னீங்கன்னா அதுல உள்ள கலோரி போக மத்தெல்லாம் கழிவு தான் எல்லாம் ஓடுது. பேரிச்சம்பழத்தில் அப்படியே அவ்வளவு மனிதன் வாழ்வதற்கு தேவையான சத்துக்களாக அல்லாஹ் அதை படைச்சிருக்கான். வித்தியாசமான ஒரு அதிசயமான ஒரு கனி அது பேரிச்சம்பழங்கிறது. அந்த அடிப்படையில் அவங்க அதை சாப்பிட்டு இருந்தாலும் வயிறுலாம் இறுகி போயுது, இப்படி குடல்லாம் காந்துது. அல்லாஹ்வுடைய தூதரை வேற ஏதாவது பண்ணுங்களேன் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஏதாவது ஒண்ணுன்னா உடனே குத்துபாதான். குத்துபான்னா வெள்ளிக்கிழமை ஜும்மான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ உடனே எந்திரிச்சிருவாங்க. மக்களை வாங்க வாங்க, 2 பேர் கேட்கறாங்கன்னா விட மாட்டாங்க, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, அதை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லி உடனே மக்களுக்கு உரை நிகழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க. எழுந்து நின்று, நான் வைத்துக் கொண்டு உங்களுக்கு தர மறுக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீர்களா? காபாவுக்கு, அதாவது அரபியல்ல இந்த காபா இருக்குல்ல, காபாவுக்கு மட்டும் நல்ல உயர்ந்த துணிகள் அப்படி திரையா போடுவோம், விளையாண்டு இருக்குமா அந்த காலத்துல. இப்ப என்ன மாதிரி போடுறான்னு தெரியல. அந்த காலத்துல விளையாண்டு என்ன செய்யுமா, திரையை போடுவான். சோத்துக்கு வழி இல்லாட்டா கூட காபாவுக்கு உலகத்திலேயே உசந்த துணியை வாங்கிட்டு அந்த செவத்துக்கு திரை போட்டு வைப்பான். காபத்துல்லாவுடைய செவத்துக்கு திரை போட்டு வைப்பான். அதை சுட்டி காட்டுறாங்க. காபத்துல்லாவுக்கு திரை போட்ட மாதிரி நீங்கள் ஆடை அணிய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? காபத்துல்லாவுக்கு போடுறாங்களே வெள்ளை வெள்ளையருண்டு, அந்த மாதிரி ஆடை அணிய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? ஏற்படும், ஒரு நாள் அது ஏற்படும். சொல்றாங்க ஏற்படும், அதுக்கு மேலேயே அல்லாஹ் தருவான். இப்ப இல்ல, நீங்க அல்லாஹ்வுக்காக நீங்க சபர் செஞ்சுக்கிறீங்க, ஆகிரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவ்வளவுக்கு வறுமை, இது தாங்க முடியாம இந்த பேரிச்சம்பழத்தினுடைய இது வாழ்வதற்கு மனுஷனுக்கு போதுமா இருந்தாலும், செத்து போகாத அளவுக்கு உசுரை காப்பாத்துறதுக்கு போதுமா இருந்தாலும் வயிறு நிறையாது, மனசு நிறையாதுங்கும் போது அதுல ரொம்ப தடுமாறுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது சில நேரங்கள்ல நான் வெளியே நடந்தேன்னு சொன்னா மயங்கி கீழே விழுந்துருவேன். மயங்கி என்ன செய்வேன், குடிச்சவன் மாதிரி தடுமாறி விழுவேன். அப்படி விழுவதற்கு என்ன காரணம்னு கேட்டா, இல்லாத வயிற்றுக்கு பத்தாது. வயிற்றுக்கு பத்தாத காரணத்தினால மயக்கம் போட்டு ரோட்ல எல்லாம் விழுந்துருவேன். சின்ன பசங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல, இந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சானா லூசு பைத்தியக்காரமான கிண்டல் பண்ண பசங்க எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. என்னை போட்டு லூசு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, சின்ன பசங்கள்லாம் ஏறி மிதிக்கிறது, விளையாடுறது இப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் பலமுறை கீழே விழுந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு தடவை சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி கொண்டிருப்பார்கள். தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே சில பேர் பொத்துன்னு விழுந்துருவாங்களாம். சுப்ஹானல்லாஹ், எதை தாங்குறாங்கன்னு பாருங்க. எப்படிங்க தாங்க முடியும்? ஒரு நாள் 2 நாளா? இதுவே காலமெல்லாம் எப்படி தாங்க முடியும்? தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அப்படியே பொத்து என்று சில பேர் கீழே விழுவார்கள். விழுவதற்கு காரணம் இதான், வயிற்றுக்கு இல்லாததான் காரணம். போதுமான உணவு இல்லாமல் கீழே விழுந்துருவாங்க. அப்படி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, தண்ணி எண்ணி தொளிச்சு அப்படி வந்து உட்கார்ந்துக்கிட்டு. அதான் வாழ்க்கை. இப்படியாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன அந்த சமுதாயத்துல அவ்வளவுக்கு வறுமை, அவ்வளவுக்கு பஞ்சம், அவ்வளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமை, அந்த மாதிரியான ஒரு நிலையில தடுமாறிட்டு இருக்கு. அபூ ஹுரைரா சொல்றாங்க, சில நேரங்கள்ல நான் இந்த பேலன்ஸுக்காக வேண்டி வயிற்றுல கல்லை கட்டிக்கிறேங்கிறாங்க. வயிறு ரொம்ப பள்ளமா இருக்குங்க, அதுல ஒரு கல்லை சேர்த்து வச்சு கட்டிக்கிட்டோம்னு சொன்னா அந்த கணம் ஒரு பேலன்ஸ் சரியா இருக்கு. வயிற்றுல ஒரு கணம் இருந்தா தான் உடம்பு கரெக்டா பேலன்ஸ் இருக்கும். வயிற்றுல அந்த கணம் போட்டு போட்டு பழகிட்டோம்லங்க, அந்த கணம் குறைஞ்சோன்னா கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி ஒரு கல்லை எடுத்து நாங்க என்ன செய்வேன், வயிற்றுல கட்டி கொண்டிருப்பேன். அந்த பேலன்ஸ் வயிற்று ஒடுங்கி போயிரும்ல, அந்த காசு தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி கல்லை கட்டிக்கிட்டுலாம் நாங்க என்ன செய்வோம், அதை பேலன்ஸ் பண்ணுவோம். பேலன்ஸ்ல நிக்கிறதுக்காக வேண்டி கீழே விழுகுறான்னு சொன்னா வயிற்றுல ஒரு 2 கிலோ 3 கிலோ கிடக்கணும்.
அப்படி கடந்து பழகின வயிற்றுல வந்து 100 கிராம் கிடைச்சுன்னு சொன்னா அது பேலன்ஸுக்கு சரியா வராது, அதுக்காக வேண்டி கள்ள கட்டிக்கிறாரு. அப்படி அப்படி எல்லாம் நடந்திருக்குது. ஒரு நாள் வந்து எப்படிலாம் பாருங்க, அந்த மக்களுடைய வறுமை, அந்த வறுமையிலேயே அந்த செம்மை இருக்க, அது தனி விஷயம். அல்லாஹ் சொல்றான், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அந்த ஜாகில்கள் அறியாதவர்கள் இவர்களை பற்றி நினைத்துக் கொள்வார்கள் அக்னியா, பெரிய பணக்காரர்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஏன்னு கேட்டா லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தா வாங்கிடுவாங்களே தவிர, இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தா நம்ம என்ன செய்வோம், யாசகமாச்சும் கேட்போம்ல. நமக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குமானால் அப்படியே ரொம்ப பக்குவமா சொல்லி கேட்போம்லங்க. ஆனா கேட்க மாட்டாங்க. லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட கெஞ்சியே கேட்க மாட்டாங்களாம். அந்த மாதிரியான நிலையை பார்த்துவிட்டு, என்னடா வாடு சும்மா இருக்கிறாங்க, உழைக்க மாட்டேங்கிறாங்க, பெரிய காசு வாங்கிருக்காங்களோ இந்த மக்கள் நினைக்குவாங்களாம். மற்றவன்லாம் இவர்களுடைய யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளாதவர்கள் பார்த்தார்களேயானால் ரொம்ப வசதியான ஆட்கள் என்று நினைப்பார்கள் மாதிரி, அந்த வறுமையிலையும் செம்மையாக, அந்த வறுமையிலையும் சுயமரியாதையாக, அந்த வறுமையிலையும் யாரிடமும் பிச்சை கேட்காதவர்களாக இருந்து கொள்வார்கள். அபூ ஹுரைரா மாதிரி சில பேர், அவர்கள் வெக்கத்தோடு சொல்றாரு, என்னைய மாதிரி சில பேர் ரொம்ப தாங்க முடியாம கேட்போம், எல்லாத்தையும் கேட்க மாட்டோம், அதுவும் தெளிவா நேரடியா கேட்க மாட்டோம். எப்படி கேட்கறது, இப்ப பாக்கர் கேட்கிற மாதிரி கேட்பாங்க. பாக்கர் சலாம் அதெல்லாம் வலைக்கும் தான் போன வச்சிடறாங்க நிறைய இடத்துல. அவர் சலாம் சொன்னாலும் என்ன அர்த்தம், ஏதாவது கேட்குவார்கள் இருக்கு, முஸ்லீம் ட்ரஸ்டுக்கு ஏதாவது நன்கொடை கேட்பாருன்னு அர்த்தம் ஆயிடுது. அந்த மாதிரி தொழுதுட்டு வரும்பொழுது சலாம் அலைக்கும் சோமாரிக்கலான்னு கேட்கறதான் போய் அபூபக்கர்ட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம், சலாம் சொல்லிட்டு அவருடைய பழக்கம் என்ன, நல்லா சாப்பிட்டே போவோம் விட்டு போவோம்னு கூட்டு போயிடுவாராம். அபூபக்கருடைய வழக்கம் என்ன, அவர் சாப்பிட போனா யாராவது கூட்டிட்டு போய் தான் பழக்கம். அபூபக்கர் வெளியே வரும்போது செய்வார், அபூ ஹுரைரா நான் போவேன், தொழுது வரும்போது அபூபக்கர் வரும்போது எதுக்கு போய், புகாரில் வருது இந்த ஹதீஸ், எதுக்கு போய் ஸலாம் அலைக்கும் சோமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கறது, நல்ல கமாப்பா போவோம்னு கூட்டு போயிடுவாரு. இதுக்காக வேண்டி நான் என்ன செய்வேன், சலாம் சொல்லுவேன். அவர் சில நேரத்தில் ரொம்ப ரொம்ப தாங்க முடியாம இருக்கும்போது, அளவுக்கு மேல தாங்க முடியாம இருக்கும் பொழுது சில நாள் இந்த ரேஷன் கிடைக்காதான், சில நாள் இந்த கொடுக்குறாங்களே இதுவும் இல்லாம இருக்கும், அன்னைக்கு சும்மா இருந்துக்குவாங்க. அப்ப அந்த மாதிரியான நேரங்களில் தாங்க முடியும், ரொம்ப ஓவரா தாங்க முடியாம இருக்கும் பொழுது இப்படி சலாம் சொல்லுவேன். ஒரு நாள் போய் சலாம் சொன்னேன், அவரு அலைக்கும் சலான்னு போயிட்டு இருக்காரு, அங்க ஒண்ணு இருக்கு. சலாம் சொன்னா கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது இருக்கணும்ல, அவர்கிட்டையும் பெருசா ஒண்ணு இல்லை, வெளியூர்ல வந்தவர் தானே, அங்க நிறைய வசதியா இருந்தாலும் இங்க அவர்கிட்ட ஒண்ணு வேலை இருக்கு. அப்புறம் என்ன செய்வேன்னா மறுபடியும் போய் சந்தேகம் கேட்கிற மாதிரி இருந்தா, இதுல அல்லாஹ் ஒண்ணு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனில் விளக்கம் கேட்கிற மாதிரி போய் அவர் போய் கேட்கறது. ஏன்னா கவனிக்காம போறாரு, கூப்பிடட்டும் இப்படி அவர் சொல்றாரு. அதாவது இப்படி சொல்றாரு எவ்வளவு பசின்னு பாருங்க. நம்ம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம், அப்படிப்பட்ட ஒரு சஹாபி கூட அவர் இப்படி சொல்றாரு, நம்ம சலாம் சொல்லுவேன் ஏன் போனாலும். ஒரு நாள் இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது குர்ஆனுக்கு விளக்கம் கேட்கிற மாதிரி அல்லாஹ் ஒண்ணு சொல்றானே அது என்ன, அது என்ன விஷயம் சொல்லல, அது தசம தெரிஞ்சுக்கிற கேட்டதுன்னு சொல்லுவாரு. அது வேணா கேட்டேன், அப்போ நீங்க விளக்கம் சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு மறுபடியும். இல்ல அப்ப இல்லைன்னு அர்த்தம். அபூபக்கருடைய கேரக்டருக்கு வந்து இருந்தா கொடுக்கறதுல அவரை மிஞ்ச முடியாது, வாரி வழங்குறதுல தனக்கு இல்லாட்டாலும் கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஒரு பெருந்தனம். அப்படி அவர் கொடுத்ததற்கு நிறைய வரலாறுகள் பின்னாடி வருது. அப்படி அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்னைக்கு இல்ல. அப்புறம் ஒரு நாள் இல்லன்னு என்ன செய்வேன், ஒருத்தரையா பாக்குறேன், என்னடா எல்லாத்தையும் கேட்கறது இல்லையே, யாரு இதை வந்து ஒரு இதாக நினைச்சுக்கிற மாட்டாங்க, அவங்கள்ட்ட போய் சலாம் சொல்ல முடியும். அந்த சலாம் சொல்றது கூட வேற ஆளுக்கிட்ட போய் சொன்னா ரீமான சந்தேகப்பட்டுவாங்க. அப்படி எல்லாத்தையும் கேட்கறது இல்லை. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்தவொடனே அவங்கள்ட்ட அஸ்ஸலாமு அலைக்கும், அலைஹிஸ்ஸலாம் என்ன, சரி வா வா, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போனாங்களாம், வா வான்னு நினைச்சாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்ன விளங்கிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே விளங்கிட்டாங்க. விளங்கி கொண்ட உடனே என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அப்ப இதுல என்னன்னா அது மாதிரி ஒரு இதுக்கும் சலாம் சொல்லலாம்னு விளங்குது. சலாம்ங்கிறது வந்து தன்னை காட்டிக் கொள்வதற்கு ஒரு நோக்கத்துக்கு ஒரு பசி தாங்க முடியலன்னா அதுக்கெல்லாம் கூட பாக்குற சொல்லலாம் சரிங்கிறது வழங்கி வைப்ப. சரி அது மாதிரி போறாங்க. போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயணும்னு கேட்கறாங்க, என்ன ஏதாவது இருக்குதா வீட்டுல ஏதாவது இருக்குதான்னு கேட்கறாங்க. தெரிஞ்சு கூட்டிட்டு போறது இல்ல, இருந்தா கொடுக்கறதுங்கிற அடிப்படையில் கூட்டு போறாங்க. அப்ப ஏதாவது இருக்குதான்னு கேட்கறாங்க. ஏதோ கொஞ்சம் பால் கொடுத்து விட்டுருக்காங்க வந்திருக்குது. யாரோ ஒரு வீட்டுல இருந்து ஒரு பேரை சொன்னாங்க, பேர் மறந்து போச்சுக்கிறார் அவர். யாரோ ஒரு பேரை சொல்லி அவங்க வந்து பால் கொடுத்து விட்டுருக்காங்க. அப்படி யாருன்னா கொண்டாடினா பால் கொஞ்சோண்டு இருக்கு, ஒரு கோவலை பால் இருக்குது. இவர் என்ன செய்யறாருன்னா சரி பால் வந்திருக்கு, நமக்கு பாதி ரசூலுல்லாஹ்வுக்கு ஆளுக்கு பாதி குடிக்கலாம்னு சொல்லி இவர் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, ஒரு சந்தோஷமா வர்றாரு. அவர் உள்ள வாட்டாங்க.
வந்துட்டு நீ போய் உன் கூட இருக்கிற திண்ணையில் இருக்கிறாங்கல்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அப்படிங்கிறாங்க. இவர் சொல்றாரு அப்படியே எனக்கு பக்கு பக்குன்னு எரியுது, இருக்கிறது கொஞ்சோன்னு பால், அதையும் போய் தருவாங்கன்னு பார்த்தா நம்மளே போய் கூட்டு வச்சுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மாதிரி எனக்கு வயிற்ற எரிஞ்சுக்கிட்டு நினைஞ்ச போனேன், என்ன போது தெரியலையே, கூப்பிட சொல்றாங்களே என்ன ஏதுன்னு போனா கூட்டு. அது அல்ல ஒரு அற்புதத்தை கொடுக்குறான். இது மோஜிசாவில் உள்ளது. இதுல ஒன்றும் நம்ம பெரிய டவுட் போட வேண்டிய தேவை கிடையாது. அல்லா நாடுனா அது மாதிரிலாம் சிலது செஞ்சு காட்டுறான். அல்ல அவரோட சுண்டை அதை ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி அந்த பாலை கொண்டு வந்தவுடனே என்னையே வந்து எல்லாரும் வந்து கூட்டிட்டாங்களாம். நிறைஞ்சு போச்சு வீடு. வீடு என்ன பள்ளியாசம் எல்லாம் ஒண்ணுதானே, வீடு பள்ளியா திண்ணையெல்லாம் நிறைஞ்சு போச்சு. திண்ணை கிட்ட வந்துட்டாங்க, வீட்டுல இருந்து எல்லாம் நிறைஞ்சு நிக்குது. ஒவ்வொருத்தருக்கா நீனை ஊத்தி கொடுங்கிறாங்க. முதல் எண்ணெய் குடிக்க சொல்லாம ஊத்தி கொடுத்தா அது கொஞ்சம் கூட குறையல. கடைசி வரைக்கும் அவ்வளவு பேருக்கு நான் எடுத்து கொடுக்கிறேன். எந்த அளவுல வந்துச்சு அந்த அளவுல இருந்தது, கொஞ்சம் கூட என்ன செய்யல, குறையல. கடைசியாகத்தான் எனக்கு தந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடினாங்க, இன்னும் குடினாங்க, இன்னும் குடினாங்க, வயிறு நிறைய அளவு குடினாங்க. போதும் அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு போதுமான அளவு குடிச்சிட்டேன். அப்புறம் அவர்கள் குடித்தார்கள், அது முடிந்து விட்டதுன்னு புகாரில சஹீஹுல் புகாரில இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இதுல அந்த அற்புதங்கள் சொல்லி நம்ம தனியா சொல்லுவோம், அதுல இது ரெண்டாவது ஒருக்கா சொல்லுவோம் அற்புதங்கிற அடிப்படையில. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா வறுமைக்கு தான். இந்த இப்ப எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி இருக்குன்னு கேட்டா என்ன மாதிரி வறுமைன்னு பாருங்க. தாங்க ஒரு சலான்னு சொல்லிட்டு ஒரு பால் விளைச்சாலும் தர மாட்டாங்களா, அதை கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு வறுமையான ஒரு சமுதாயத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கி வச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவ்வளவு வறுமையிலையும் அவங்க வந்து யார்கிட்டையும் போய்கிட்டு இந்த இதுல கூட வாங்குறது கிடையாது. எதுல இந்த கை பேரிச்சம்பழம் ரேஷன் இருக்கு அதை கூட அவங்க வாங்குறது இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களே கூட சிலரை கூட்டிட்டு போற அளவுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி. அப்ப அதுல என்ன விளங்குதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தயாரிப்போட வந்திருக்கிறாங்க. அங்க இருந்து வரும்போது வெளியில யார்ட்டையும் வாங்கவும் இல்லை, ஒரு ஆள்கிட்ட வாங்கினாங்கன்னு எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. எங்களுக்கு ஹராமுட்டாங்க, சக்காத்து ஹராமு, சதக்கா ஹராமு, எங்களுக்கும் ஹராமு, எங்க சந்ததிகளுக்கும் ஹராமு, கியாம நாள் வரைக்கும் உள்ள எங்க வாரிசுகளுக்கும் ஹராமுட்டாங்க. பிச்சை வாங்குறது இல்ல, தர்மம் வாங்குறது இல்ல, அப்ப ஜக்காத்துங்கிறதுல இருந்து பங்கு வாங்குறது இல்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி அன்பளிப்பு வரும்ல, ஹதியா அன்பளிப்புங்கிறது வருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிடுவாங்க. இந்த பால் வந்துச்சுல, இந்த மாதிரி ஒரு அன்பின் அடிப்படையில் பிச்சைங்கிற அடிப்படை இல்லாம ஏழ்மையை காரணம் காட்டாம வந்தால் வாங்கி கொண்டார்களே தவிர யார்ட்டையும் வாங்கல. இன்னொரு இதுல வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தொழுக முடிந்தது. ரொம்ப எல்லாரும் பட்டினியில் அன்னைக்கு கிடந்தோம்னா அந்த ரேஷன் இல்லைன்னு அர்த்தம். அதுவும் கிடைக்கல போல இருக்கு, ரொம்ப பட்டினியா இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால அவரவர்கள் இயன்ற அளவுக்கு திண்ணை தோழர்களை அழைத்து செல்லுங்கள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. அதான் ஒண்ணும் இல்லைன்ற உடனே அப்ப என்ன பண்றது, இருக்கிறத கொண்டே பங்கு வச்சு கொடுங்கப்பா. ஒரு ஆளுக்கு உணவு வைத்திருப்பவர் இன்னொரு ஆளை சேர்த்துக் கொள்ளட்டும், 2 பேர் உணவு வைத்திருப்பவர் இன்னொரு 2 பேரை சேர்த்து நிறந்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போச்சு, இந்த ரேஷன் கொடுக்கறதுக்கு கிடைக்கல. அப்ப தாங்க மாட்டாங்கல்ல, பொதுவாக ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி. அப்படின்ன சில பேர் 2 பேரை கூட்டிட்டு போனாங்க, சில பேர் ஒரு ஆளை கூட்டிட்டு போனாங்க, சில பேர் அபூபக்கர் 3 பேரை கூட்டிட்டு போனாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை கூட்டிட்டு போனாங்கன்னு வரும். அப்ப 10 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போய் அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க நல்லாவே இருந்திருக்கிறாங்க. எந்த மத தலைவர்கள் மாதிரி இந்த வசூலே பண்ணி திங்கல, அவர்கள் யார்ட்டையும் வாங்கின மாதிரியும் தெரியலங்க. அழைச்சிட்டு போன்னு அறிவிச்சு விட்டு 10 பேரை கூட்டிட்டு போய் சோறு கொடுக்குறாங்க. என்ன மக்காவுல இப்படி ஜேஜென்ட் வாழ்ந்தவங்க தானங்க, மக்காவுல கொடி கட்டி வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல செல்வத்தோடவும் செல்வாக்கோடவும் நல்ல பண வசதியோட இருந்தவங்க தான். எல்லாத்தையும் இழந்தாங்க. இந்த மாதிரி அங்கேயும் அள்ளி கொடுத்தாங்க, இங்கேயும் அள்ளி கொடுக்குற அளவுக்கு அவர்கள்ட்ட என்னமோ ஒரு செட்டப்ல இருந்திருக்கிறாங்க. அதை அது என்னங்கிறது நமக்கு வரல. ஒண்ணு நுழைஞ்ச உடனே யார்ட்டையும் வாங்க மாட்டேங்கிறாங்க, இடத்த காசு கொடுத்து வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் சோத்தை கொடுக்குறாங்க, இன்னொரு வீட்டுல நான் தங்க மாட்டேங்கிறாங்க. அவ்வப்போது ஆட்கள் அழைத்துக்கிட்டு போய் அவர்களை விருந்து கொடுத்து என்ன செய்யறாங்க, உபசரிக்கிறாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து மக்கள்கிட்ட தனித்தே இருந்துட்டாங்க, நேரத்தையும் வாங்காம இருந்துட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வறுமையான நிலையில் 10 பேர் அழைச்சிட்டு போய் என்ன கொடுத்தாங்கன்னு வரல, 10 பேரை அழைத்து போனார்கள் சாப்பிடுறதுக்காக வேண்டி. அப்படிங்கிறத நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த மதீனா வாழ்க்கையில அந்த சகோதரத்துவத்தை அப்படி பின்னி பணிச்சு எடுத்தாங்க. ஒண்ணுக்குள்ள ஒன்னா ரத்த மாதிரி நினைஞ்சாங்க, ரத்த சம்பந்த மாதிரி பின்னி எடுத்தாங்க. அதோட இந்த வறுமையை
சகித்துக் கொள்வதற்கு அப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில, இந்த வறுமைக்கு இடையில தான் இவ்வளவு இந்த மாதிரியான கூட்டம் தான் பதிலையும் போய் நிக்குதுங்க. ஆச்சரியமா உங்களுக்கு இல்லையா? போர்க்களத்துல எப்படி திங்க கொடுக்குறான் தெரியுமா? ஒவ்வொரு நாட்டிலையும் ராணுவத்துக்கு, ஒவ்வொரு நாட்டிலையும் ராணுவத்துக்கு மட்டும் விதிவிலக்கே கிடையாது. என்ன வேண்டாலும் நீங்களாம் கேட்கறதுலாம் கிடைக்கும். அள்ளி போட்டு 5 கிலோ 10 கிலோ கறியை பிடிச்சுமானுவோம். அவங்களுக்கு கணக்கே கிடையாது. 100 கிராம் 50 கிராம் ரேஷன்லாம் கிடையாது. அப்படி திண்டு கொள்ளுன்னு வளர்த்தா தான் சண்டை போட முடியும். அப்ப எல்லா நாடுகள்லையும் ராணுவம் சண்டை போடுறவங்களை அப்படி உருவாக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வந்த பிறகு மறு வருஷம் தான் போர் வந்துருத. இந்த ஆளுங்க திண்ணையில கிடக்கிற இந்த கூட்டத்தை வச்சுதான் பதிலை சந்திக்கிறாங்க. பதில் களத்துக்கு போறாங்களே, பதில் களத்துக்கு போற கூட்டம் என்ன? இவ்வளவு பேரிச்சம்பளத்தை வாங்கி அன்றாடம் சாப்பிட்டு கொண்டு எலும்பும் தோலுமாக இருந்த அந்த கூட்டத்தை தான் அந்த களத்துல இறக்கி விடுறாங்க. என்ன மாதிரியான ஈமானிய பலன் வரும்? உடல்லையாங்க வீரம் இருக்கு, உடம்புலையா வீரம் இருக்கு? எத்தனை பேர் பார்த்தா ஆட்ட சாட்டமா இருப்பான், ஆகட்டுனா ஓடி போயிடுவான். வீரம் எங்க இருக்கு? வீரம் இதயத்துல இருக்கு. ஈமானிய வலு, அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், அல்லாஹ்வுக்காக எதுவும் செய்யணுங்கிற அந்த வலு இருக்கு பாருங்க. அந்த வலுவாக்கும் அந்த மக்களை களத்தில் இறக்கி விட்டுச்சு. இந்த நிலையில் பொழுது சந்திக்கிறாங்க, போற ஒரு பக்கம் சந்திக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கையில அந்த பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. இது ஹிஜ்ரத் செஞ்சு போன பிறகு ஏற்பட்ட சூழ்நிலைகள். இது நீங்க அப்படியே கூடுதலாக கற்பனை பண்ணிக்கணும். இப்படிலாம் நமக்கு வாழ முடியுமா? இப்படிலாம் இருந்திருக்கிறாங்களே, ஏன் இருந்தாங்க? இதிலும் பெற வேண்டிய பாடம் என்ன? வெறும் கதைக்காக நம்ம இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யல. பெற வேண்டிய பாடத்துக்கு படிப்பினைக்கு அந்த உலகத்துல அந்த நிலைமையில ஒரு ஆள் இங்க கிடையாது. நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிறீங்கல்ல, ஏழைங்கிறீங்கல்ல, அந்த ஏழை சொல்லுங்க. 1/4 கிலோ பேரிச்சம்பழம் தான் என்னுடைய உணவுன்னு சொல்லுங்க. வருஷ கணக்கில் ஒரு ஆள் சொல்லுங்க. யாரு ஏழை? ஒருத்த ஏழை கிடையாதுங்க நீங்க இருக்கிறதுல. உங்கள ஏழை அன்னைக்கு பணக்காரன். நீங்க யாரை இன்றைக்கு ஏழைன்னு சொல்றீங்களோ அவர் அங்க இருந்திருந்தாருன்னா அவர் அன்றைக்கு வசதி உள்ளவர். விளைவிக்கிறங்க. அவ்வளவுக்கு மோசமான வாழ்க்கையில் அந்த மக்கள் ஈமான இழக்காம இருந்தாங்களே, நம்ம அல்லாஹ் அதை விட நல்லாவே வச்சிருக்கிறான். அப்ப நம்ம எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்? அந்த அல்லாஹ் ஈமானே நமக்கு தந்து, இந்த ஈமானுக்கு தானே எல்லாத்தையும் இழந்தாங்க. வக்கு இல்லாதவங்களா அவங்க? அல்ல புழைக்க வழி தெரியாதவங்களா? இருக்கிற சொத்தை காப்பாற்ற தெரியாதவங்களா? இன்னும் சொல்ல போனா தென்னையில படுத்துக்கிட்டு யார் பொண்ணு கொடுப்பா? அந்த வாழ்க்கையும் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு அதுக்குரிய சக்தி வர்ற வரைக்கும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கொண்டு பள்ளியில கொண்டு வச்சுக்க முடியும், குடும்பம் நடத்தணும்ல. அப்ப அதுவும் இல்லாம அந்த ஒரு இதையும் கட்டுப்படுத்தி கொண்டு இந்த மாதிரியான சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்களே, அதுல படிக்கணும். இப்படிலாம் கஷ்டப்பட்டவர்கள் இருந்த மார்க்கம் வந்திருக்குது. சும்மா அப்படியே மேனா மினிக்கிகள் இருந்த மார்க்கம் வரல, தியாகத்துக்கு பிறகு வந்திருக்கு.